எல்லாரும் இந்த தியேட்டர் படம் வந்தோடனே தியேட்டர் போய் பார்க்கணும் கண்டிப்பாக. வேற லெவலாக இருந்தது ப்ரோ, வேற லெவலாக. இட் வாஸ் so good. Like it is like everything you would want to see in a தலைவர் படம் அப்படி இருந்தது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க எல்லாரும். ஜெயிலர் 2 வேற லெவல் இல்லை. அனிருத்லாம் செம்ம. அப்புறம் யார் அவர் நெல்சன் அவரும் செம்மடா. படம் நல்லா தான். ஓகே நைஸ். தெரில ப்ரோ, அதெல்லாம் தெரில. அவர் எத்தனை பண்ணி வச்சாலும் பார்த்துட்டே இருக்கும் ப்ரோ, ஒரே டைம் தான். வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கு இவ்வளோ கூட்டம் வந்து இவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஆகி 6 o'clock ஒரு ஷோ, 6:30 ஒரு ஷோ. நீங்கள் வந்து ரோகிணி தேட்டர் ரோடுக்கு வெளில பண்ணியில் இருக்க ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாகவே பிஸியாக இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கு இவ்வளோ கூட்டம் வந்து நான் உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை. தலைவருக்கு மட்டும்தான் நடக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் தலைவர் நிரந்தரம். சூப்பர். வி கேம் ஃப்ரம் ஆந்திரா only for Rajinikanth promotion, only for announcement teaser. Thank you, love you Talaiva, god of Indian cinema. It is super. God of entry, he is god of Oscar on Indian cinema. என்ட்ரி நல்லா இருந்தது. பிஜிஎம் வந்து நடுவில் பீட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் தெரியும். தைப்பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜானு இந்த 3 ஒன்றா சேர்ந்து வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு. தலைவரோட வாய்ப்பு வந்து என்றைக்குமே குறையாது. அதாவது தலைமுறை கடந்து வாழ்வார் தலைவர். தலைவரோட ஒரு சீனும் அவர் இந்த ட்ரெய்லரில் ஜஸ்ட் ஒரு வாக்கு தான் பண்ணுறாரு, ஒரு பார்வை பார்க்குறாரு. அந்த ரெண்டுமே வந்து எங்களுக்கு இந்த வருஷத்து ஃபுல்லாக ஒரு ட்ரீட்டு. கூலி வர வரைக்கும் இதை வந்து நாங்கள் வந்து கொண்டாடுவோம். கூலி வர வரைக்கும் இந்த கொண்டாடுவோம். எப்பயுமே தலைவர் தான் மாஸ். தலைவர் தான். 75 வயசு இல்லை, 100 வயசு நினச்சா கூட வந்து பார்ப்போம். அப்பவும் இதே வைப்பு தான் இருக்கும். கண்ணாடி சும்மா கைட்டுவாரு, ஸ்க்ரீனில் தெளிக்கும். தலைவர் தான், வேற வாய்ப்பே இல்லை. வயிற்றுச்சல் ஜி, வயிற்றுச்சல். தலைவர் கண்ணாடியை கைட்டாரு, சும்மா கூட்டம் கட்டுது, அதிர்து. இந்த ட்ரைலரை பார்த்துட்டு, டீசரை பார்த்துட்டு இந்த ஆனந்த்ராஜ் அழுவாரு பார்த்தீங்களா, விஜயகாந்த் பத்தல அந்த மாதிரி போய் எத்தனை பேர் அழுவ போறானேன்னு தெரியல. தோல்ல துண்டு போட்டா நான் தான்றானுங்க. எல்லாரும் இதை பாருங்க. எல்லாருக்கும் நான் கண்டிப்பா போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறானுங்க. நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு கொக்கோ கோலா வாங்கி தர போறேன். வயிற்றுல குஷ்டு உக்காருங்கடாப்பா. பாத்துக்கடா, எங்க தலைவர் 74 வயசுல நடிக்கிறாரு. உங்க ஆளு 40-45 வயசுல கூட இப்படி டான்ஸ் ஆடுறானாக்கா இப்படி எங்க ஆளு நடந்து வர்றாரு, கண்ணாடியா கைட்டாரு, தெரியுது ஸ்கிரீன். அவ்வளவுதான். நீங்க 1000 ட்விட்டர் போடலாம் ஜி. எங்க ஆள் ஒரே ஒரு இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங். எங்க ஆள் ட்ரெண்டிங். 1000 ட்விட்டர் போடு, ஒண்ணுமே ஆகாது, வேலைக்கு ஆகாது. கூஸ் பம்ப்ஸ். எப்பவுமே தலைவரை பார்த்தாலே சும்மாவே பார்த்தாலே செம்மையா இருக்கும். ஜெயிலர் 2, நெல்சன், அனி எல்லாருமே செம்மையா குக் பண்ணியிருக்காங்க. தலைவர் பொங்கலா இருந்தது. என்ட்ரி அதுதான், நெல்சன் ரொம்ப 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 அழகா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஜெயிலர் 2 ஸோ பேட்லி. ஒன்று வந்து கூலி, அனதர் ஒன்று வந்து ஜெயிலர். டெஃபினட்டாக ரெண்டுமே பிளாக் பஸ்டராக இருக்கும். ரெண்டுமே அனிருத்தியோட மியூசிக்கல். எல்லாமே ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஃபீல்டில் இந்த மனுஷன் நம்பர் 1 இருக்காரு. என்றைக்கும் நம்பர் 1 அவர் தான். இங்கே பாருங்கள், எம்ஜிஆர் இருந்தாலும் எம்ஜிஆர் தான் நம்பர் 1. டில் இஸ் டெத் ஹீல் பி நம்பர் 1 ப்ரோ. வாழ்க்கையில் ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இவரெல்லாம் ஆர்கானிக்காக க்ரோ ஆனார். சும்மா சோஷியல் மீடியா வச்சோ இல்லை பத்திரிக்கை விகடனை வச்சோ நான் தான் சூப்பர் ஸ்டார்லாம் க்ரோ ஆகலை. நான் சிலதெல்லாம் சொல்கிறேன். 2026 தேர்தல் ரிசல்ட் அன்றைக்கி உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். நிறைய பேர் வந்து அவரை வந்து இவர் இல்லை, இவர் மார்க்கெட் விட்டு போயிட்டார், அதை போயிட்டார், இதை போயிட்டார் சொன்னால் டைம் ஆன் அகெயின் எஸ் ஓவர் அச்சீவ்டு. அவரோட அச்சீவ்மெண்ட் இவரே ஓவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். சரி, இங்கே என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, ரஜினி சார் படம் கொஞ்சம் சரியில்லைனா கூட உங்கள் சோஷியல் மீடியா உங்கள் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை கண்ணாப்பினான்னு பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு ஹீரோ இருக்கார் இப்போ அரசியல் வந்து, அவர் படம் வந்து நல்லாவே இல்லைனா கூட சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பணம் தான் ப்ரோ, வேறு எதுவுமே கிடையாது. எதுமா யாருக்கு விமர்சனம் நிறையா வருது? அவருக்கு விமர்சனம் வருது. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம், அந்த பரவாயில்ல ஒரு வாட்டி பார்க்கலாம், அதாவது கொஞ்சம் இது வருது இல்லை, அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, அவ்வளோதான், தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஜெயிலர் 2 செம்ம சூப்பராக இருக்குது. அது சன் டிவி, நெல்சன், அனிருத் இது கூட சேர்ந்து தலைவர் உள்ளே வரனால அது ஜெயிலர் 2 மிகப்பெரிய வெற்றி கொடுத்த டீம் வரனால அது கழுகு டீமு. ஏன்னா கலாநிதி மாதிரிருந்து எல்லாருமே கழுகு தான். அந்த கழுகு டீம் திரும்ப வந்தனால தமிழ் சினிமாவின் புரட்சி இந்த படம். கண்டிப்பாக தலைவர்களுக்கும் மாசம். தலைவர் சொல்லணுமா? தலைவர் சும்மா வந்தாலும் ஏற்பாடு நடந்து வந்தால் மாசு தான். இல்லை லுக்கு என்ன இருக்குது? தலைவர் வந்து மாசம் தான் எப்பயுமே. நெக்ஸ்ட் லெவல் கிரேஸியாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு.
ஆக்சுவலி நான் பெங்களூர்லேருந்து வந்துக்கிறது இன்றைக்கி தலைவரை பார்க்கக்கோசரம். பட் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷூட்டிங் பிஸியானால அவரால் பார்க்க முடியல. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் இங்கே புக் பண்ணி சடனாக பிளான் பண்ணி தான் வந்திருந்து. பட் உள்ளே வேறு லெவலில் இருந்துச்சு. அனி ப்ரோ, நெல்சன் ப்ரோ எல்லாம் பார்த்து ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஒரு தே குக்கிங் சம்திங் கிரேட். என்னங்க கேட்கணும், என் வாய்ஸை பார்த்தாலே தெரியலீங்களாங்க, அந்த மாதிரி செத்து கிடைக்குது. ஜெயிலர் 2 வருது, கூலி வருது, ரெடியாக இருங்க. அல படத்தை கிளப்பிட்டாங்க, நாங்கள் பட்டியை கிளப்பிட்டோம். அன்றும் இன்றும் என்றும் என் தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரே ஒருத்தர் தான் இங்கே இருக்கிறாரு. சூப்பர் ஸ்டாருக்கு ஜெயிலர் ஒன்று வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மியூசிக் தான், அந்த மியூசிக் அனிருத்தோட மியூசிக் நம்ம தலைவர் வந்து வரும்போது இப்போ போட்டால் கூட திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயிலர் 2 அதை விட பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கூலி வேறு வரப்போகுது. ஸோ கூலி, அதுக்கப்புறம் ஜெயிலர் 2. தமிழ் சினிமாவில் இன்னும் புதிய புதிய ரெக்கார்ட்லாம் வரப்போகுது. அது அகைன் தலைவர் மட்டும் தான் படைக்க போகிறாரு. இப்போ இதுலையா டீசர்லையா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அனிருத்தும் நெல்சன் ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஜாலியாக, கோவாவில் வந்து பேசுகிற மாதிரி. திடீர்னு வந்தார் பாருங்க தலைவர், சும்மா அர்னால்டு மாதிரி பயங்கரமாக பாம்லாம் போட்டு. 75 வயசில் இவ்வளோ மாசான ஒரு ஹீரோ உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையவே கிடையாது. ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்குறேன், நம்ம சுற்றி இருக்க இடங்கள்லாம் 70 வயசானாலே ரொம்ப வயசான மாதிரி உட்காந்துருப்பாங்க. 75 வயசில் ஒருத்தர் இவ்வளோ ஸ்டைலிஷாக இத்தனை பேர் இத்தனை ரசிகர்களை வந்து தியேட்டருக்குள்ளே வர வைக்க முடியும்னா ஒன்லி சூப்பர் ஸ்டார் கேன் டூ தட். எங்கால் வைப்பு வயசானாலும் வைப்பு கொடுக்குறவர் தான் தலைவர். நீ இன்னும் வேலைக்காவாச்சு தலைவர் அவர் தான் எப்பயுமே அவர் தான். நீ வந்து 1000 கோடி 1000 வடை சுட்டலாம், 2000 கோடி வடை சுட்டலாம். உண்மை என்னன்றது தேட்டர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ரசிகருக்கு தெரியும். ஏன் ஜி சொல்றவனுக்கே தெரியும் ஜி, சும்மானா மேலே சொல்லுவானுங்க. ஜி போடுவாங்க ஜி கார்பரேட் சொல்கிறதுக்கும் ஏதோ ஒரு பொட்டி கடை போட்டு சொல்கிறதுக்கும் வித்தியாசம். பாருங்க, இந்த இதுக்கு வந்த கூட்டம் கூட சில பேரோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு 2ஆம் நாள் கூட வர மாட்டேங்குது. நீ போட்டுக்கலாம். ஜி போன வருஷம் ஹிட்னு சொன்ன படம் மறுபடியும் அவரை தேடி போறாங்க, அவரை சந்திக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், உயிர் வாழ முடியும். எங்க தலைவர் அரசியல் இல்ல, ஆனா தலைவர் அரசியல் இருக்கு. அரசியல் தான் தலைவர் தேடி போறாங்க. அதான் இவ்வளவு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் ஏதாவது ஒரு படத்தோட 2ஆம் நாளுக்கு காட்ட சொல்லுங்களா? முதல் ஷோக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் போயிடுச்சு. முதல் ஷோ பார்த்துட்டு மச்சான் வெளியே போனா கலாய்ப்பாங்க, என்னடா பண்ணலாம். நல்லா கண்டிப்பா ரசிகருக்காக தான், ரசிகர் எங்களுக்காக நடிக்கிறாரு. கண்டிப்பா ரசிகருக்காக தான், ரசிகர் நினைக்கிறாரு, பண்றாரு. தலைவர் 75 வயசுல நம்பர் 1. சினிமா உங்களுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. கண்டிப்பா இன்னும் அடுத்து தலைவர் போவாரு. கண்டிப்பா 80 வயசுல நடிப்பாரு. 80 வயசுல தலைவர் நம்பர் 1 தான். ஏன்னா தலைவர் ரெக்கார்டை ஓடி இருக்க முடியாம ஒரு சில பேர் அரசியலுக்கு போயிட்டாங்க. அதை பத்தி நான் பேச விரும்பல. தலைவர் தான் தமிழ் சினிமா நம்பர் 1. ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு சில படங்கள் ஓடாமல் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து 2 நாள் விட்டு 2 நாள் கப்பிட்டு 7 படம் வந்துருச்சு. தமிழ் சினிமாவை திரும்ப காப்பாற்ற போகிறது தலைவர் தான். கண்டிப்பாக கூலியில் வந்து கண்டிப்பாக அதை செய்வார். இந்த ஜெயிலர் வந்து அடுத்த உலக இந்தியாவிலே அடுத்த இதுக்கு கொண்டு போகும் இந்த படம். செம்ம மாசா இருந்துச்சு. அதான் கத்தி தொண்டையை கட்டி போச்சு. தலைவர் என்ட்ரிக்கு சொல்ல வேணும். பயங்கர இது, எல்லாரும் ஆடி பாடி செம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்னங்க கூஸ் பம்ப்ஸ் அப்படியே புல்லரிச்சிருச்சுங்க, அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்களுக்கெல்லாம் தெரிக்க விட்டோம்.